அஞ்சு மரம் வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன். ஹே நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்றைக்கான வீடியோ காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கற்றாழை, அதாவது ஆங்கிலத்தில் ஹாலிவேரா அப்படின்வாங்க. ஸோ இந்த கற்றாழை ஈஸியாக கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கக்கூடிய வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்ம வீட்டில் ஆல்ரெடி கற்றாழை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பீசஸாக எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறோம். நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இதனோட சைஸ்னு பார்க்கும்போது ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும். ஹாலிவேராவில் மண் கலவையை பொறுத்த வரைக்கும் செம்மண் கலவையை எடுத்துக்கலாங்க. ஒரு பாட்டில் கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணும். ஹோல்ஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைனேஜ், தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கட்டிங்ஸை அதில் நடவு செய்ய போகிறோம். கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு உள்ளார போகிற மாதிரி பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நடவு செஞ்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் கட்டிங்ஸ்லேருந்து ஆலிவேரா வளருமா வளராதா? பொதுவாகவே ஆலிவேரா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சக்கர்ஸ் அதிகமாக ஃபார்ம் பண்ணும். நம்ம ஒரு செடியை நடவு செய்கிறோம் அப்படின்னா அதிகமான செடிகளை சைடில் பேபி, அதாவது குட்டி செடிகளை உருவாக்கும். அந்த குட்டி செடிகளை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரணுங்க. நிறைய சேனலில் இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலிமா உருவாக்க முடியும், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பேபி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது அதிகமான சக்கர்ஸை உருவாக்கும். அந்த சக்கர்ஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன செடிகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்லேயோ வீட்டு தோட்டத்துலேயோ மாடி தோட்டத்துலேயோ நடவு செஞ்சால் போதும். நமக்கு தேவையான கற்றாழை நம்மளே வளர்த்துக்க முடியும். எவ்வளோ அழகாக குட்டி பேபி பிளான்ட் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்கு வருது. நம்ம மொத்தம் 2 கட்டிங்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு சக்கர்ஸை. இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுன்னா வளரவே வளராது. யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் வளருதா அப்படின்ட்டு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மண் கலவையிலேயே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்த இந்த பேபி பிளான்ட்டை நடவு செய்கிறங்க. ரொம்ப ஒரு எளிமையான மெத்தட்னே சொல்லலாம். கஷ்டமாக எதுவுமே இல்லை. நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த செடிகளை சும்மா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மண் கலவையை நிரப்பிக்கலாம். எப்போவுமே ஒரு கட்டிங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மண் கலவை அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க, இல்லைனா ஈஸியாக அது கீழே சாஞ்சு போயிடும். அதுக்காக தான். ஓகே, நிரப்பியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ எப்பவும் போல் ஒரு செடி நடவு செஞ்சாலோ கட்டிங்ஸ் நடவு செஞ்சாலோ தண்ணி ஊற்றுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஏன்னா ஒரு செடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அதனோட வேர்கள் ஈரப்பதத்தை தேடிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு செடியை வச்சோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி விடணும். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கற்றாழை செடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கட்டிங்ஸ் மூலிமா உருவாக்க முடியாது, சக்கர்ஸ்லேருந்து தான் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு இல்லை, சூப்பராகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.